ஐபிஎல்ல உள்ள எல்லா டீமுக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் எங்களுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் பேட் பிடிக்கிங்கன்னா 300 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வின் பண்றதுக்கு கனவு கண்டுக்கோங்க. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ஐபிஎல் சீசனோட அதிகபட்ச ஸ்கோரான 265 அடிச்சாங்க, 2 விக்கெட்டை மட்டும் இழந்து. இதுல கேஎல் ராகுல் ரொம்ப கொடூரமா ஆடி 152 அடிச்சிருந்தாப்ல. இதெல்லாம் பார்த்து பஞ்சாப் கிங்ஸ் பயந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதனால தான் அவங்க அன்பீட்டனா பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த 265 18.5 ஓவர்லயே சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்னங்கடா பஞ்சாப் கிங்ஸ் வேற முகமா தெரியுறீங்க? ஏற்கனவே 262 அதிகபட்ச சேசிங் ஸ்கோர் கேகேஆருக்கு எதிராக நீங்க தான் வச்சிருந்தீங்க. இப்போ அதையுமே பீட் பண்ணி டிசிக்கு எதிராக 265 ரன் சேஸ் பண்ணிட்டீங்க பாருங்க, வேற லெவல்டா. அதுலயும் நாங்க பவுலிங்ல விட்டதை பேட்டிங்ல ஈஸியா சேஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு உங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு பயம்னே என்னன்னே தெரியாது. சரியா 17 பாலுக்கு 43 ரன். இன்னொரு பக்கம் பிரப்சிம்ரன் சிங் 26 பாலுக்கு 76 ரன். என்ன அடி! 5 ஓவர்ல 100 ரன். பவர் பிளேல விக்கெட்டை இழக்காம 116 ரன். அதுக்கப்புறம் வந்த ஸ்ரேயஸ் ஐயர் 36 பால்ல 71 ரன் மரண காட்டி ஒரு ஓவர் பேலன்ஸ் இருக்கலையே மேட்சை முடிச்சு போட்டாங்க. இருக்கிறதுலே இந்த சீசன்ல ஹை ஸ்கோர் மேட்ச்னா இதுதான். ஹைலைட்ஸா போடனா கூட இது ஃபுல் மேட்சை போட்டா தான் ஹைலைட்ஸ்னே போட முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸுமே சேர்த்து 530 ரன். இதுல கேஎல் ராகுலுக்கு எப்படி சசாந்த் சிங் ஒரு கேட்சை மிஸ் பண்ணாப்ல, அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயருக்கு நல்ல லட்டு மாதிரி அந்த கேட்ச் அருண் நாயர் 2 டைம் மிஸ் பண்ணிட்டாப்ல. மிஸ் பண்ணா சும்மா விடுவாப்லையா? அந்த பக்கம் கேஎல் ராகுலும் வெளுத்து விட்டாப்ல, இந்த பக்கம் மக்கள் கேப்டனும் ஸ்ரேயஸ் ஐயர் வெளுத்து விட்டாப்ல. இல்ல டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மிகவும் வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலிங்கேங்கிரிக்கு மண்டையிலையும் கழுத்திலையும் அடிபட்ட விஷயம் தான். அது டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயர்ஸுக்கு மனசுல மிகப்பெரிய அடியா கூட இருந்திருக்கலாம். ஆனா பஞ்சாப் கிங்ஸோட கேப்டனா இருந்தாலும் சரி, அவங்கள உள்ள பிளேயரும் சரி, எங்கேயுமே கான்பிடன்ஸை ஒரு இம்மி அளவு கூட விடல. இதன் மூலம் இந்த வருஷம் 2026 கப்பு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு.